நான் ஏன் முதல்ல டாக் ட்ரைனிங் அனுப்பணும்? நான் நான் ஆல்ரெடி நாயை கற்றுக் கொடுத்துட்டேன். இங்கே தான் யூரின் போ, சுச்சா போ, கக்கா போ, அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஏன் டாக் ட்ரெயின் ஆல்ரெடி டேம்ட் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ நீங்கள் சொல்றது மட்டும் வச்சு பார்க்குறப்ப ஆனால் ரொம்ப ஃப்ரீடமாகவும் இருப்பாங்க. கண்டிப்பா இவ்வளவு மட்டும் தான் பேசிக்கான விஷயங்கள். மற்றபடி நாயா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ சான்சஸ் அந்த டாக் இவென்ச்சுவலி அக்ரெசிவ் ஆகுது. இப்போ பாருங்க, இப்போ ரீசென்ட்லி அக்ரெசிவ் ஆகிட்டு டாக் எனக்கு கால் வந்ததுலாம் வந்து 3 வயசு 4 வயசு டாக். இந்த வருஷம் தான் அக்ரெசிவாக ஆரம்பிச்சிச்சான். ஆரம்பத்தில் 3 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா மியூசிக் கேட்கும், எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ அக்ரெசிவ் ஆச்சு. ஏன்? பிகாஸ் நீங்கள் ரூல்ஸ் கண்டிஷன் பவுண்டரிஸ் கொடுக்கல. அக்ரெசிவ் அந்த கடிக்கிறது, அந்த கடிக்கிறது, ஆள் கடிக்கிறது வந்து திடீர்னு வந்து கடிச்சிடும். திடீர்னு தொடுறப்ப நல்லா தான் இருக்கும், அவங்க போய் தொடுவாங்க, பட்டுன்னு திரும்பி கடிச்சிடும். அந்த மாதிரி கேசஸ்லாம் எனக்கு கால் வந்துச்சு. ஆனால் பாஸ்ட் 3 இயர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இந்த வருஷம் இப்போ ஃபியூ மந்த்ஸ் பேக் திருப்பி இந்த மாதிரி ஆரம்பிச்சு. பிகாஸ் ஆஃப் யூ ஹேவ் டு ப்ரொவைட் எக்ஸசைஸ் அண்ட் தென் டிசிப்ளின். எக்ஸசைஸ் தான் வந்து த வாக்கிங் அண்ட் எவ்ரிதிங். டிசிப்ளின் வந்து